பற்பல இயற்கை வளங்கள் நிறைந்து பல கலாச்சாரங்களின் கலவையாக நிரந்தரமான முன்னேற்றத்தை நோக்கி வளர்ந்து கொண்டிருக்கிறது நம் நாடு. அது இன்று உலகின் எதிரில் புதிய உதாரணத்தை எட்டிப் பிடிக்கிறது. இந்தியா பல நூற்றாண்டுகளாகவே விவசாயத்தை முக்கிய தொழிலாக கொண்ட நாடு என்று நமக்கெல்லாம் தெரியும். இங்கே 70% மேற்பட்ட மக்கள் கிராமங்களில் வாழ்கின்றனர். அவர்கள் வாழ்வாதாரம் வயல்கள்தான். இன்று யோசித்து பார்த்தால் பசுமை புரட்சி நம் நாட்டின் முன்பே வந்துவிட்டது என்பதும் அதன் தொடக்க காலகட்டம் மிகுந்த பயனுள்ளதாக இருந்தது என்பதும் விளங்கும். பசுமை புரட்சியிலும் விவசாயத்திலும் புதிய தொழில்நுட்பங்கள் வந்தாலும் கூட நம் நாட்டு விவசாயிகளின் நிலைமை இன்னும் சீர்திருந்தவே இல்லை. இன்றைய பிரச்சனை என்னவெனில், நம் விவசாயிகள் எவ்வளவோ உழைத்து பணத்தை இந்த வயல்களில் தானியங்களை விளைவிப்பதற்காக செலவழித்தாலும் அவ்வளவு பயன் அவர்களுக்கு கிடைப்பதில்லை. இது தவிர வறட்சி, கடன் தொல்லை, உற்பத்தி குடும்பத்திற்கே போதாமல் இருப்பது, பயிர்களை பூச்சிகள் அரித்து விடுவது போன்ற அச்சங்கள் எப்போதும் இருக்கின்றன. பெரும்பான்மையாக பார்த்தால் நம் நாட்டில் விவசாயிகளுக்கு எப்போதும் இதே நிலை நீடிக்கிறது. அவர்கள் தங்கள் வாழ்க்கையை சமாளிப்பதற்கு பலவித சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆனால் இப்போது நமது வேளாண் சகோதரர்களின் வாழ்வு நிலைகளை மேம்படுத்த ஒரு முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. तेरे भैया अब सुख आयो रे, रंग जीवन में नया लायो रे, दुख भरे दिन भी तेरे भैया अब सुख आयो रे, रंग जीवन में नया लायो रे, होए दुख भरे दिन भी तेरे भैया. ஆம், இப்போது எல்லா வேளாண் சகோதரர்களின் வாழ்க்கையை இன்பத்தால் நிரப்ப மோடி கேர் உங்கள் அனைவருடனும் இணைவதில் முனைப்பாய் இருக்கிறது. இந்தியாவின் பிரபல கம்பெனியான மோடி கேரின் பற்பல தயாரிப்புகள் நாட்டின் அனைத்து மாநிலங்களில் விற்கவும் வாங்கவும் படுகின்றன. அதே மோடி கேர் எல்லா இந்திய விவசாயிகளின் வாழ்விலும் ஒளியூட்டுவதற்காக வழங்குகிறது ஆக்டிவ் என்பது. ஆக்டிவ் என்பதின் உபயோகத்தினால் வேளாண் சகோதரர்களாகிய நீங்கள் அனைவரும் உங்கள் வயல்களில் பொன்னை விளைவித்து மரங்களில் பணம் காய்க்க செய்ய முடியும். எனக்கு ஆக்டிவ் 80 கிடைச்சதுல இருந்துங்க நான் அதை எல்லா பயிர்களுக்கும் பயன்படுத்திட்டு வரணுங்க. அப்பையிலிருந்து விளைச்சலும் நல்லா இருக்குதுங்க, வருமானமும் நிறைய வருதுங்க. ஆக்டிவ் என்பது ஓர் இணையற்ற நவீன தயாரிப்பு. இதை பெரும்பாலும் எல்லா பூச்சிக்கொல்லிகள், பூஞ்சென்ன நாசினி, வெட்டுக்கிளி நாசினி, இலை துளைப்பான்கள், இலை அரிப்பான்கள் மற்றும் தாவர ஊட்டச்சத்துக்களுடன் கலந்து அவற்றின் வீரியத்தை இன்னும் மேலானதாக்க முடியும். பூச்சிகள், வெட்டுக்கிளிகள் மற்றும் நோய்களை சிறப்பான முறையில் கட்டுப்படுத்த முடியும். ஆக்டிவ் என்பது பூச்சிக்கொல்லி கெடாமல் வீணாகாமல் காப்பதிலும் விவசாயிகளுக்கு குறைந்த அளவு பயன்பாட்டினால் இரட்டை லாபம் கிடைப்பதிலும் அதிக விளைச்சல் காண்பதிலும் முக்கிய கவனம் செலுத்துகிறது. நான் என்னோட கரும்பு வயலில் முதல்ல 4 தடவை ஸ்ப்ரே பண்ணிட்டு இருந்தேன். பூச்சிக்கொல்லி, வெட்டுக்கிளி, நாசினி இதுகளுக்காக. எனக்கு ஆக்டிவ் 80 கிடைச்சதுலேருந்து நான் 2 தடவை தான் ஸ்ப்ரே பண்ணுறேன். எனக்கு நிறைய பணம் மிச்சமாகுது. பூச்சிக்கொல்லியும் பாதி மருந்து போட்டால் போதும். கரும்பு ரொம்ப நல்லா விளையுது, அதனால இன்கமும் நிறையா வருது. மகிழ்ச்சியா இருக்கு, தரமான கரும்பு கிடைக்குது. நம் நாட்டில் எல்லா விவசாயிகளும் பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துகிறார்கள். பூச்சிக்கொல்லி தெளிப்பினால் செடிகளின் மேற்பரப்பு முழுவதும் ஈரமாகி இலைகளின் பெரும்பங்கிலும் தெளிப்பு இருக்க முடியுமானால்தான் பூச்சிக்கொல்லி திறன் வாய்ந்த முறையில் வேலை செய்யும். உண்மையில் இப்படி நடக்கிறதா? இல்லை. தெளிப்பு மூலமாக பூச்சிக்கொல்லி துளி துளியாக இலைகளின் மேல் சிதறுகிறது. அதுவும் வழுவழுப்பாக ஒட்டாமல் வழிந்து வீணாகிறது. இவ்வாறு பூச்சிக்கொல்லியின் பாதிக்கு மேற்பட்ட செயல்திறன் மற்றும் தாக்கம் இங்கேயே அழிந்து விடுகிறது. இது துளிக்கும் இலையின் மேற்பரப்புக்கும் இடைப்பட்ட வழுக்கலால் ஏற்படுகிறது. ஆக்டிவ் என்பது ஒரு திறன்மிக்க தயாரிப்பு. அதை பூச்சிக்கொல்லி கரைச்சலில் கலப்பதால் வழுக்கலை தவிர்த்து செடிகளிலும் இலைகளிலும் அதிகபட்சமாக பரவி ஈரமாக்கி பூச்சிக்கொல்லியின் திறனை அதிகரிக்கிறது. வாருங்கள் பார்ப்போம் எப்படி என்று. இந்த இலை மேல் நாம் பூச்சிக்கொல்லியை மட்டும் தெளிக்கிறோம். விளைவு, பூச்சிக்கொல்லி இலையின் மேல் துளிகளின் வடிவத்தை எடுத்துவிட்டது. இது முழுவதும் மேற்பரப்பில் பரவ முடியவில்லை. இப்போது நாம் ஆக்டிவ் என்பதின் சில துளிகளை பூச்சிக்கொல்லியில் கலக்கிறோம்.
இதை நன்கு கரைசலாக்குகிறோம். இப்போது ஆக்டிவ் 80 கலந்த பூச்சிக்கொல்லி கரைச்சலை நாம் இன்னொரு இலையின் மீது தெளிக்கிறோம்.